ஹாய் ஹலோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, நீ என்ன பண்ணியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. நம் ஆனது அடுத்தவங்க இன்ஸ்டாகிராமை பார்க்கும்போது சும்மா சில்லு 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 சில்லுன்னு திருப்போங்க. இதே நம்ம இன்ஸ்டாகிராமை அனுப்பிச்சு யூடியூப்பு மோஜு ஃபேஸ்புக்கு எல்லாம் போய் வச்சுருப்போம். அப்போ நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோன்னே ஒரு ஆவலாக இருப்போம் எவ்வளோ லைக் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் அதற்கு நமக்கு லைக்கே போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணியிருப்போம். சரி, நம்ம கேவலமாக தானே பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் லைக் போடுங்கடி அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இருடி டைம் இல்லடி பார்த்துட்டு போறேன்டி அப்படின்னு சொல்ல. சரி, நம்மளே வெக்கத்தை விட்டு அந்த ஃபோனை வாங்கி லைக் போடுவோம். அதுவும் முடிஞ்சா சரி பக்கத்தில் இருக்கங்க அக்கா லைக் போடுங்கக்கா, நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கக்கா என் சேனலா அப்படின்னு சொன்னா, காலையில் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், மத்தியானம் வீட்டு வேலை இருக்குது, சாயந்தரம் ஆனால் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் போச்சா. சரி, பக்கத்துல இந்த குட்டி குட்டி தம்பியா இருப்பாங்களா, அவங்களாம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க. டே தம்பி அக்கா வீடியோ போட்டிருக்கேன் நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்ல, நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியாக்கா, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற. அதுவும் வெக்கமா போச்சா. ஓகே, அதுவும் முடிஞ்சா. ஆக மொத்தத்துக்கு எல்லாரும் ஜோலியோட இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் வெட்டியா இருக்கிறோம். ஆனா அது சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க, அக்கா நான் லீவ் நல்லா கிரிக்கெட் பார்க்கணும், உங்க வீடியோ எதுக்குக்கா நான் பார்க்க போறேன் அப்படின்வாங்க. அதை விட ரொம்ப கேவலமா போகும். ஆக மொத்தத்துக்கு நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கிறேன்.